வீட்டில் ராகினி பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அர்ஜுனோட அம்மா சொல்கிறாங்க, எனக்கு கஷ்டமாக இருக்கும், உன் அண்ணன்கிட்ட சொல்லி கண்டிப்பாக என் பையனை விட்டுற சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அண்ணாலாம் யாரும் எதுவுமே கடத்தலை, கண்டிப்பாக வேறு எங்கேயே தான் போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எப்படியாவது அவர் கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறாரு. பார்த்துட்டு ஒரு பிரியாணி கடைக்கு போகிறாரு அர்ஜுனோட மாமா. போயிட்டு ஒரு பாக்கெட் 2 பாக்கெட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறாரு. யாருமே இல்லை, இப்போ தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காரில் போகிறாரு. போயிட்டு அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறாரு. பார்த்துட்டு ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாரு. கேட் இருக்குது, கேட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி அப்படியே போகிறாரு. உள்ளே போனவொடனே பெல் அடிக்கிறார். வந்து அர்ஜுன் ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணவொடனே, சீக்கிரம் வாமாம்மா, உள்ளே யாராவது உன்னை பாத்திர போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு அர்ஜுன். என்ன நடக்குதாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அங்கேயா, ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, போலீஸ் எல்லாம் கூட உன்னை தேடுறாங்க, ராகினி பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க, அதுவும் உன்னை காணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா, சரி சரி, அப்படியே நடக்கட்டும். நீங்கள் தானே மாமா சொன்னீங்க இப்படி ஒளிஞ்சிருந்தா சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் இப்படி இருக்கேன். என்ன சொத்துக்கத்தை ஏதாவது எழுதி கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் கேட்குறாரு. எல்லாமே நடக்கும்னு நான் நினைக்கிறேன், நீ கரெக்டாக இங்கேயே ஒளிஞ்சிட்டுரு, அப்போ தான் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா சொல்கிறாரு. சரி மாமா, பயங்கரமாக எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நான் உனக்கு பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிட்லாம் வா, இரு நான் போய் தட்டை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ கரெக்டாக பார்க்குறாரு, வெளியே கேட்டுக்கு வெளியே நின்றுட்டு இருக்காரு தமிழ் நமச்சிவாயம் 2 பேருமே. ஓ இவன் இதுக்குள்ளே தான் போயிருக்கானா, நாம் ஒளிஞ்சு வந்ததுனால தான் இவனை கண்டுபிடிக்க முடிஞ்சுது, இல்லைனா கண்டுபிடிக்கவே முடிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாரு. சரி வாப்பா அப்படியே உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டை திறந்துன்னு அப்படியே போகிறாங்க. போயிட்டு ஜன்னல் வழியாக அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. எப்படி இருக்கான் பாருப்பா, பாவம் அந்த பொண்ணு இவனை காணும்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கு. இவன் நல்லா பிரியாணி தின்னுட்டு சூப்பராக ரூம் எடுத்துகிட்டு அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நமச்சிவாயம் சொல்கிறாரு. இவனை இப்படியே விடக்கூடாது, இவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாரு. கண்டிப்பாக நீ என்ன நினைக்கிறியோ அதை செய்யலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நமச்சிவாயம் சொல்கிறாரு. அப்போ காதலை சொல்கிறாரு, இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிப்பா அப்படியே எல்லாமே நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு நமச்சிவாயம். கதவை தட்டுறாங்க. வெளியே போய்ட்டு ஓப்பன் பண்ணுறாரு. இரு மாப்பிள்ள நான் போய் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனோட மாமா போய்ட்டு ஓப்பன் பண்ணுறாரு. சுற்றி சுற்றி பார்க்குறாரு, யாரையுமே காணோம். சரின்னு வந்து உட்காந்து சாப்பிட்றாரு. அப்பா பிரியாணி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பெல் அடிக்கிறாங்க. போய்ட்டு ஓப்பன் பண்ணுறாரு, யாரையுமே காணோம். மறுபடியும் போகிறாரு. 3வது வாட்டியும் போயிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. அதே மாதிரி போய் பார்க்குறாரு, என்ன யாரையுமே காணோம். இருமாமா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் போகிறாரு. போயிட்டு வெளியே சுற்றி அப்படியே அந்த பில்டிங்கை சுற்றி பார்க்குறாரு. அவங்க 2 பேருமே உள்ளே ஓடி வராங்க. தமிழ் நமச்சிவாயம் 2 பேருமே உள்ளே வந்துட்டாங்க. அர்ஜுன் அவங்க மாமா 2 பேருமே வெளியே போயிட்டு யாரையுமே காணுமே, யார் வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மறுபடியும் உள்ளே வராங்க. சரி சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தா பிரியாணி எதுவுமே இல்லை. தமிழ் நமச்சிவாயம் 2 பேரும் சேர்ந்து இருந்த பிரியாணி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எங்கள் மாப்பிள்ளை இங்கே வச்ச பிரியாணியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே அப்படியே பேய் கத்துற சவுண்டெல்லாம் கொடுக்குறாங்க. ஐயோ என்ன மாப்பிள்ள, பேய் கத்துற சவுண்டெல்லாம் கேட்குது, நீங்கள் எப்படி இருந்த தனியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பயப்படாத மாமா அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அப்படியே ஒரு மாதிரி பயப்படுறாரு அர்ஜுனும் சேர்ந்து. அப்படியே சவுண்டெல்லாம் விடுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. தமிழ் நமச்சிவாயம் 2 பேருமே சேர்ந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது, பசி எடுக்குதே, தண்ணியாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி ஓடி போய் பார்க்குறாங்க. அதுக்குள்ளே எல்லா கதவும் லாக்கில் இருக்குது. ஐயோ என்னமாமா எல்லா கதவும் லாக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி எல்லா கதவையும் போய் ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த கதவை பாருங்க மாப்பிள்ள, அந்த கதவை பாரு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு எந்த கதவும் ஓப்பனில் இல்லை. என்ன மாப்பிள்ள, நம்மளை உள்ளெல்லாம் வச்சு லாக் பண்ணிட்டு பேய் ஏதாவது இருக்குமோ அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே, பயங்கரமாக பசி வேறு எடுக்குது, வேறு வழியே கிடையாது. ரொம்ப அப்படியே களைப்பாயிட்டு உட்காடுறாங்க 2 பேருமே. தண்ணி இருந்தால் நல்லாயிருக்கும், ஏதாவது இருந்தால் சாப்பாடு இருந்தால் நல்லாயிருக்கும், பயங்கரமாக பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்கிறாரு. அதுக்குள்ளே ஒரு சவுண்டு, உனக்கு என்ன சாப்பாடு வேணுமா நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ மாப்பிள்ளை பேய்கிட்ட தான் மாப்பிள்ளை மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அனுப்புகிறாங்க. எடுத்து பார்த்தா நல்லா எலும்பு கூட்டிருக்கு. ஐயோ எனது மாப்பிள்ளை, இது எலும்பு கூடு கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளி விடுறாரு. பயப்படுறாங்க 2 பேருமே சேர்ந்து. என்ன மாப்பிள்ளை இது பசிக்குதுன்னு சொன்னால் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, என்னால் இதெல்லாம் தாங்கவே முடியல, எனக்கு பயமாக இருக்குது மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் பயப்படாத, அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்கிறாரு. சரி உங்களுக்கு உண்மையான சாப்பாடு நான் அனுப்புகிறேன், ஆனால் இதை கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேய் மாதிரி பண்ணுறாங்க. சாப்பாடு அதே மாதிரி அனுப்புகிறாங்க. வெறும் சாப்பாட்டில் மிளகாத்தூளை கொட்டி அப்படியே சரஸ்வதிக்கு என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி பிசைஞ்சு அனுப்புகிறாங்க. அந்த சாப்பாடை எடுத்து வாயில் வைக்கிறாங்க. ஐயோ காரம் தாங்க முடியலையே, தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு அர்ஜுன். அவங்க மாமா 2 பேருமே சேர்ந்து கத்துறாங்க. கத்துங்க நல்லா கத்துங்க, இப்படி தானே சரஸ்வதியை கஷ்டப்படுத்திருப்பீங்க, அதுவும் வயிற்றில் குழந்தைய வச்சுக்கிட்டு அவள் மிளகாத்தூள் சாப்பாடெலாம் எப்படி சாப்பிட்ருப்பா, சாப்பிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு வலி என்னென்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாரு. அப்போ கூட சரஸ்வதி இப்போ கூட வீட்டில் நான் இருக்கும்போது என்ன தெரியுமா சொல்கிறா, எங்கேயாவது ஒளிச்சு வச்சுருக்கீங்களா, அவரை கண்டிப்பாக அனுப்பிடுங்க, பாவம் ராகினி அப்படின்னு சொல்லிட்டு உனக்காக அவள் பேசுகிறா, ஆனால் நீ எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கா, சாப்பிடு நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ மாமா காரம் தாங்க முடியல மாமா, தண்ணி வேணும் மாமா தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி சுற்றி ஓடுறாங்க. தண்ணி எங்கேயுமே இல்லை. என்ன பண்ணுறதுனே தெரியலையா, ஐயோ காரம் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே
பயங்கரமாக கத்துறாங்க. அதை பார்த்து அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறாரு நமச்சிவாயம். சரி போனால் போது தண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தண்ணி கொடுக்குறாரு. அப்படியே வேக வேகமாக குடிக்கிறாங்க. ஐயோ தண்ணி பத்தலையே, இன்னும் தண்ணி வேணும், இன்னும் தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு. அர்ஜுன் மாமா 2 பேருமே சேர்ந்து பயங்கரமாக கத்துறாங்க. காரம்